இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்றத்தில் 4 வருடங்களுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் உடனடியாக அமுலுக்கு வருகிறது. மத்திய உள்துறை அறிவிப்பு வெளியிட்டது. இந்த சட்டம் மத அடிப்படையில் மக்களுக்கு உரிமையை வழங்குகிறது. இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என நாடெங்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டங்களில் 60க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். 3000த்திற்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டனர். ஆனாலும் பாஜகவின் கேவலமான மதவெறி அரசியல் முடிந்தபாடு இல்லை என்கிறார் திருவாளர் தமிழர். இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு. பழனிசாமி பதிலளிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். பழனிசாமியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர பாஜக திட்டமிடுகிறதா என்று நம்மை யோசிக்க வைக்கிறது என்கிறார் திருவாளர் தமிழர். புதுக்கோட்டை அருகே இறால் பண்ணையில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 111 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழ்நாட்டு இளைஞர்களை போதையில் இருந்து யார்தான் காப்பாற்றப் போகிறார்களோ தெரியவில்லை என்கிறார் திருவாளர் தமிழர். பெங்களூரில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளதால் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் திறக்க மாட்டோம் என்கிறார் கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார். தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை என்றாலும் தமிழர்களின் உரிமையை நீங்கள் எந்த காலத்தில் மதித்தீர்கள் என்கிறார் திருவாளர் தமிழர். தேர்தல் பத்திர விவரங்கள் இன்று மாலைக்குள் தர வேண்டும் என SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் ஒரு நாள் கெடு. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் SBI தகவல் கொடுக்க தயாராக இல்லை என்றால் இந்த நாட்டின் அனைத்து நிறுவனங்களும் பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் எப்படி இயங்குகின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்கிறார் திருவாளர் தமிழர். குற்றவாளி என அறிவித்து 3 ஆண்டு சிறை தண்டனை. பொன்முடி வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தி வைப்பு. ஊழலில் உச்சம் தொட்ட பொன்முடிக்கு கொஞ்சம் ஆறுதலான உத்தரவு இது என்கிறார் திருவாளர் தமிழர். பல்வேறு இலக்குகளை தாக்கக்கூடிய அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி. விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் பாராட்டு. இந்த விஞ்ஞானிகளின் வெற்றியையும் நம்ம மோடி ஐயா அவர் தேர்தல் கணக்கில் சேர்த்துவிட போகிறார் என்கிறார் திருவாளர் தமிழர். தமிழகம் முழுவதும் நெடுஞ்சாலைகளை ஆக்கிரமித்துள்ள கொடிக்கம்பங்களை உடனடியாக அகற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்த அரசியல் கட்சிகள் ஜாதி வெறி, மதவெறி, ஊழல் வெறி ஆகியவற்றை அதிகரிக்க செய்வதை தவிர நம் நாட்டில் வேறு எதையும் செய்தது இல்லை. கொடிக்கம்பங்களை மட்டுமல்ல, அரசியல் தளங்களில் இருந்து இந்த நச்சு கட்சிகளை அகற்ற வேண்டும் என்கிறார் திருவாளர் தமிழர். குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட பாஜக முயற்சி. முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இது ஊரறிந்த உண்மைதானே? உங்களுக்கு ஊழல், பாஜகவிற்கு ஊழலும் மதவெறியும் அரசியலில் வெற்றி பெற துணை புரிகின்றன என்கிறார் திருவாளர் தமிழர். தமிழகத்தின் உண்மையான கலாச்சாரத்தை அழிக்க சிலர் முயற்சி. ஆளுநர் ரவி குற்றச்சாட்டு. உண்மைதான். தமிழ்நாட்டில் உண்மையான கலாச்சாரம், பண்பு என்பது அன்பும் அரவணைப்பும் புரிதலும் பகிர்தலும். அந்த கலாச்சாரத்தை அழிக்க RN ரவி போன்ற மதவெறியர்கள் முயல்வது உண்மைதான் என்கிறார் திருவாளர் தமிழர். இலங்கை கைது செய்த மீனவர்களை விடுவிக்க வேண்டும். மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். கடிதம் எழுதுவதை தவிர ஸ்டாலின் அவர்களே, உங்களால் வேறு என்ன செய்ய முடியும் என்கிறார் திருவாளர் தமிழர். மொழிகளின் ஒப்பிலக்கணம். நெல்லை வரலாறு எழுதியுள்ளவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் பேராயர் கால்டுவெல். ஆளுநர் பேச்சுக்கு நெல்லை மண்டல பிஷப் விளக்கம். பொய் சொல்றவன் வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம ஆளுநர் அந்த பொய் சொல்ற வகையரா? பொய் சொல்ற அந்த ஆளுக்கு என்னதான் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் என்கிறார் திருவாளர் தமிழர். மோடிக்கு ஓட்டு போட சொன்னால் கணவரை பட்டினி போடுங்கள். பெண்களுக்கு கெஜ்ரிவால் வேண்டுகோள். கெஜ்ரிவால் இப்படியெல்லாம் பேசுன நாங்க எப்படி மதவெறி அரசியலை நாட்டில் பண்றது அப்படின்னு பாஜகவினர் கேட்க போகிறார்கள் என்கிறார் திருவாளர் தமிழர். 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி. டெஸ்ட் தொடரை 2-0 என வென்றது. கிரிக்கெட் வெறியர்களுக்கு கொண்டாட்டம்தான். புதிய தேர்தல் ஆணையர்களை நியமிக்க மத்திய அரசுக்கு தடை விதிக்க கோரி காங்கிரஸ் வழக்கு. பாஜகவின் அத்துமீறலை உச்ச நீதிமன்றத்தால் கட்டுப்படுத்த முடியுமா என்பது ஐயம்தான் என்கிறார் திருவாளர் தமிழர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.